உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வாயிலாக தெரிவித்து திருவள்ளுவரின் தலைவராகவும் பாவேந்தர் பாரதிதாசனை செயலாளராகவும் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பிலே தொடர்ந்து பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை நேர்காணல் செய்து இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகிறோம், வெளிச்சம் போடுகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நேர்காணல் காண இருக்கிற ஒரு ஆளுமை எழுத்தாளர், கவிஞர், பன்முகத்திறன் கொண்டவர் என்று சொன்னால் திருக்குறள் தோன்ற விருது பெற்ற திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். அப்பாவை பத்தி சொல்லுங்க, உங்க அம்மாவை பத்தி சொல்லுங்க, அப்புறம் உங்க கணவரை பத்தி சொல்லுங்க. என்னுடைய அப்பா வந்து திரு முத்துசாமி அவர்கள். அவரு வந்து மதுரையில தான் வந்து முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமா வந்து ஈரோடுல வந்து ஒரு வங்கியில வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய வேலை காரணமாக தான் நாங்க வந்து ஈரோடுக்கு வந்தோம். எங்களுடைய பள்ளிக்காக பள்ளிக்கு அருகிலே வந்து வீடு பார்த்து வந்தோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு மதுரைக்கு வந்துரணும் அப்படின்ற நெனப்பு தான். ஆனா வந்து அவங்களுடைய பணியின் காரணமாக மதுரைக்கு வர முடியல. அங்கேயே வந்து வேற வேற இதுல அருகிலே வந்து வேற வேற இதுல வேலை பார்த்தாங்க. அவங்களுடைய இதுவும் முடிஞ்சு என்னைய வந்து பள்ளி படிப்பு முடிச்சு, கல்லூரி படிப்பு முடிச்சு, கல்யாணமும் பண்ணி குடுத்துட்டு, இப்போ ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து ஓய்வு பெற்று, மதுரையிலே திருப்பி வந்து சொந்த வீட்ல வந்து இப்போ வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா. என்னுடைய தாய பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து ராஜம் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பப்போ இதுல குவியம் வந்து கலந்துப்பாங்க நிகழ்ச்சியில. உத்தமர் காந்தி நிகழ்ச்சியில கூட கலந்துக்கிட்டு சத்திய சோதனை வாசிச்சிருக்காங்க. அதே மாரி இப்போ இந்த பாரதி 100 நிகழ்வுலயும் வந்து பாரதியார் பாடல் பாடியிருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு வந்து முன்னோடியாக இருந்து எனக்கு வந்து வழிநடத்தக்கூடியவர். எதுனாலும் வந்து எனக்கு வந்து என்னுடைய அம்மாட்ட தான் நான் வந்து அறிவுரை கேட்பேன். என் பிள்ளைங்க கூட இப்ப கிண்டல் பண்ணுவாங்க. எதுனாலும் பாட்டி சொன்னா மட்டும் கேட்கிறீங்கன்னு. ஆமா, நம்மளுடைய அம்மாவை தவிர நமக்கு நல்லது சொல்றதுக்கு யார் இருக்கா? இல்ல நம்ம மேல அக்கறையா இருக்கவங்க யார் இருப்பா? அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். நமக்கு நல்லது தான் சொல்லுவாங்க. அப்படின்றதா எதுனாலும் வந்து அம்மாட்ட தான் வந்து நான் கேட்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எங்க மாமியார் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. இப்போதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன்ல கேட்டுக்கலாம் எதுனாலும். ஏன்னா எதுனாலும் அம்மாட்ட கேட்டு கேட்டு செஞ்சதுனால, நமக்கு திடீர்னு இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்றது அப்படின்ற மாரி தெரியாது. ஆனா அப்ப சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. "நீ இன்னொரு வீட்டுக்கு போற. அங்க வந்து மாமியார் தான் வந்து உனக்கு அம்மா மாரி. இங்க எப்படி நான் இருக்கனோ, அது மாரி அங்க உங்க மாமியார் சொல்றத கேளு. உங்க வீட்டுக்காரங்க சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது மாரி எந்த ஒரு காலகட்டத்திலும் எதுனாலும் வந்து ஒரு முடிவெடுக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணுன்னா, அம்மாட்ட தான் வந்து கேட்கறது. அந்த மாரி தான் வந்து என்னுடைய அம்மா இப்போ வரைக்கும் வந்து இருக்காங்க. அப்போ சிறு வயதுல வந்து கொஞ்சம் வந்து ஒரு பயம், மரியாதை இருந்ததுனாலும், இப்போ வந்து ஒரு தோழி மாரி தான் ஆயிட்டாங்க. சக தோழி மாரி அவங்களுக்குள்ளத என்ட்ட சொல்றதும், என்னுடைய பிரச்சனைகள அவங்கட்ட சொல்றதும், எதுனாலும் ஒரு வழி நடத்துறதுக்கும் வந்து அம்மாவுடைய உறுதுணை வந்து தேவையா இருக்கு. இப்போ அவங்க வந்து என்னுடைய அம்மாவும், அப்பாவும் வந்து மதுரையில வந்து அவங்களுடைய ஓய்வு காலத்த வந்து சிறப்பா வந்து கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணவர் சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து ஐடி துறையில வந்து பணிபுரியிறாங்க. அவங்களுடைய பணியின் காரணமாக தான் வந்து நாங்க சென்னைக்கு வந்தோம். எனக்கு சென்னை வந்து புதுசு தான். திருமணத்துக்கு பிறகு தான் வந்து எனக்கு சென்னையே தெரியும். ஆனா, இங்கே வந்துட்டு நாங்க இப்ப இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா, சென்னைன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்காது. எனக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் தெரியல. ஈரோடுக்கும், மதுரைக்கும். இப்ப சென்னையில நாங்க இருக்கிற இடத்துக்கும் வந்து அவ்வளோ ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. நான் வந்து இங்க எல்லாம் பழகிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் அருகில் இருக்கு. இங்க எல்லாமே வந்து வசதிகள் இங்க பக்கத்துல இருக்கு. அது மாரி இப்ப சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வேலைய முடிச்சுட்டு மீதி நேரத்தில, ஓய்வு நேரத்தில வந்து இதில செலவிட்டுட்டு இருக்கேன். அது போக இப்போ மேலாண் இயக்குனர்ன்னு சொல்லிட்டு இதில சங்கத்தமிழ் வலைக்காட்சியில வந்து வீடியோக்கள்லாம் வந்து பதிவேற்றம் பண்றது, இறக்கம் பண்றது, இல்ல மத்த தொழில்நுட்ப ரீதியான வேலைகள்லாம் எனக்கு பெரிய அளவுல தெரியாது. நான் இந்த இது கணினியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அறிவியல் பக்கம் போனேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல. எல்லாமே வந்து கணினிய ஒட்டி தான் இருக்கு. அதனால இந்த மாரி விஷயத்துலலாம் வந்து என்னுடைய கணவருடைய உதவிய தான் வந்து நாடி நான் என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலாங்கம்போது, அவங்க எனக்கு எல்லா விதத்திலயும் வந்து உதவி பண்ணாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் எல்லாம் கத்துக் குடுப்பாங்க. நானும் நெறையா கத்துக்கிட்டேன் இப்போ. அதாவது எந்த அளவுக்கு கத்துக்கிட்டேன்னு சொல்லணும்னா, ஐயா வந்து செப் டிவின்னு சொல்ற சங்கத்தமிழ் வலைக்காட்சியில வந்து எல்லா பொறுப்பையும் என்னைய நம்பி குடுத்ததுனால, இதையெல்லாம் கத்துக்கிட்டு, அந்த ஒரு தைரியத்துல நான் வந்து சிவகாமி சண்முக சுந்தரம் அப்படின்னு தனியா ஒரு வலைக்காட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அப்படிங்கம்போது எனக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு.
அதுக்கு வந்து ஊக்கப்படுத்தினதும் ஐயா இந்த மாதிரி நான் சொன்னேன். இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறீங்க. அதுல இதெல்லாம் போட்டுக்கலாம்னா, போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. முத்தமிழ் தொலைக்காட்சியில வந்து நாளும் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து திருக்குறள் சொல்லி அந்த காணொளி எல்லாம் வந்து அந்த வலைக்காட்சிக்கு அனுப்பிச்சோம். அதுல வந்து ஒளிபரப்பாகும். அப்ப அதெல்லாம் வந்து நான் என்னுடைய வலைக்காட்சியில போட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, தாராளமா போடுங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாரு ஐயா. அதுவும் வந்து ஒரு முக்கிய காரணம். இப்ப என்னுடைய வலைக்காட்சியும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து தகவல்கள் நிறைந்ததாகவும், சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அவங்களுக்கு கத்துக்கிற மாரியும், தமிழ் சார்ந்த நிகழ்வுகளும் அந்த மாரி தான் வந்து நான் என்னுடைய வலைக்காட்சியில போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது வாரத்துல 7 நாள் இருக்கு. ஆனா 7 நாள் பத்தல. ஏன்னா 7 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுவை அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய வலைக்காட்சியில நான் போட்டுட்டு இருக்கேன். 7 நாள் இருக்கனால 7 தான் போட்டிருக்கேன். இல்லன்னா இன்னும் பல சுவைகள் வந்து பல்சுவை நிகழ்ச்சி வந்து அதுல போடலாம். ஞாயித்துக்கிழமையில வந்து கதை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கேன். திங்கட்கிழமை வந்து திருக்குறள் திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள பத்தி குறள் விளக்கம், இல்ல திருக்குறள் கதைகள் அது சொல்லிட்டு இருக்கேன். செவ்வாய்க்கிழமை வந்து செந்தமிழ் செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முக்காவாசி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கால நடக்கிற இந்த குவிய நிகழ்வுகள்ல நடக்கிறத வந்து அதுல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. புதன்கிழமை வந்து புதுக்கவிதை புதன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த மாதிரி கவிதைகள் வாசிக்கிறது. ஜெர்மன் தமிழறிவு வானொலியில வாசிக்கிற கவிதைகள், இல்ல இந்த மாதிரி கவிதைகள் நான் எழுதின கவிதைகள வாசிச்சு, அது வந்து புதன்கிழமை ஒளிபரப்பாகுது. வியாழக்கிழமையில வந்து வியக்க வைக்கும் வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் அதெல்லாம் வந்து அதுல ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை வந்து வழிபாடு வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்மீகத்துக்காக பக்தி பாடல்கள், கடவுளை வணங்கக்கூடிய பாடல்கள் அதெல்லாம் வந்து அதுல போட்டிருக்கு. அப்புறம் சனிக்கிழமை வந்து சிந்தனை சனி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த ஒரு நாள் மட்டும் எதுனாலும் அந்த கிழமையில போட்டுக்கலான்றதுக்காண்டி, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவைன்னு 7 நாட்களும் வந்து ஒ மக்களுக்கு வந்து கத்துக்கிற மாரி, தெரிஞ்சுக்கிற மாரியான விஷயங்கள வந்து என்னால முடிஞ்ச விஷயத்த அ தவறில்லாம இந்த மாரி பெரியவர்களுடைய ஆ இதனால நான் வந்து சரியா இதுவரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்கேன். இதற்கெல்லாம் பொதுவா உறுதுணையா இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். சனின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்னங்க? சிந்தனை சனின்னு வச்சிருக்காங்க. சிந்திக்கிறதே சனி சொல்லுவாங்க. ஆனா இவங்க சிந்தனை சனின்னு வச்சிருக்காங்க. வகிச்சு இப்ப 7 நாட்களுக்கும் 7 நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் ஆ அதல்லாமல் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியிலே மேலாண் இயக்குனராக இருந்து சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது இவர்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு குறுகிய கால வளர்ச்சி தான். மிக குறுகிய காலத்திலே ஒரு பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறார்கள். ஒரு சரியாக சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு 10 அல்லது 20 ஆண்டுகளில் எட்டிய வளர்ச்சி இவர்கள் ஒரு 2 ஆண்டுகளில் எட்டியிருக்கிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது தொழில்நுட்பம். ஆ தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்துக் கொள்வது. தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்துக் கொள்வது. இவங்க இளைய சமூகத்தை சார்ந்தவர்கள். எனவே அவங்களுக்கு அதெல்லாம் எளிதில் தெரிந்திருக்கிறது. அதை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்துகிறப்போ நல்ல பெயரையும், புகழையும் அதை விட முக்கியமாக உண்மையாக அதற்கு உழைத்தல். அது ரொம்பவும் அது ரொம்ப கமிட்டடா இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. கொடுத்த பணியை எடுத்துக்கொள்வதும், எடுத்த பணியை முடித்து வைப்பதும். இதில் ரொம்பவும் நேர்த்தியா செய்யக்கூடியவங்க திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம். அவங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க, அம்மாவை பத்தி சொன்னீங்க, கணவரை பத்தி சொன்னீங்க. உங்க பிள்ளைகளுடைய தனிச்சிறப்புகளை சொல்லுங்க. எனக்கு பிள்ளைகள் வந்து பேர் சொல்லுங்க. 2 மகாலட்சுமின்னு சொல்லலாங்கய்யா. அது மூத்த பொண்ணு வந்து பிறந்ததே வந்து வரலட்சுமி நோன்புல தான் பிறந்தாங்க. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. அதனால அவங்களுக்கு தனுஸ்ரீன்னு பேர் வச்சோம். அடுத்த இளைய பொண்ணு வந்து சுபஸ்ரீ. இப்போ வந்து பெரிய பொண்ணு 8வது படிக்கிறாங்க. சின்ன பொண்ணு 6வது படிக்கிறாங்க. 2 பேருமே வந்து நல்ல அறிவார்ந்த பிள்ளைகள். நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள். படிப்பு மட்டும் இல்ல, மத்த விஷயங்களும் வந்து நல்லா கத்துக்கிட்டு நல்லா பண்ணக்கூடியவங்க. அவங்க அந்த மிட் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சிய வந்து கத்துக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுமூளையின் செயல்பாடு. நம்ம எல்லாரும் வந்து ஒரு பக்கம் மூளைய மட்டும் தான் வந்து அதிகமா பயன்படுத்துறோம். பொதுவிலே நம்ம மூளையில வந்து 10% கூட நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. அதுலயும் வந்து நம்ம இடது பக்க மூளைய தான் வந்து அதிகமா பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம வலது பக்கம் க என்னங்கய்யா? பயன்படுத்துறது வேற செய்தி. அப்போ வந்து நம்ம 2 பக்கம் மூளையும் வந்து சரியா பயன்படுத்தும் பொழுது,
நடுமூளை வந்து இயக்கம் வந்து ஆகுது. அதாவது நம்ம வலது கைய மட்டும் தான் நம்ம இப்ப யூஸ் பண்றோம்னா, நம்ம இடது பக்க மூளை இந்த செயல்பாடு தான் வந்து அதிகமா இருக்கும். இப்ப ஒரு சிலர் வந்து இடது கைய வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து வலது பக்க மூளையினுடைய செயல்பாடு அதிகமா இருக்கும். இப்ப 2 பக்கமும் நம்ம வந்து சமமா பண்ணும்போது, நடுமூளை வந்து இயக்கம் வந்து ஆகுது. அதனால வந்து அவங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ப பண்ண முடியுது. அதுக்கு என்ன அவங்க பயிற்சி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி மாரி தான். இப்ப 2 கைக்கும் வந்து சரியா வந்து வேலை இந்த கையில ஒண்ணு செய்யும்போது, இந்த கையில ஒண்ணு செய்றது. அது மாரி 2 கையிலயும் வந்து 2 பக்கமும் வந்து ஒரே மாரி இயக்கம் குடுக்கும்போது, அந்த நடுமூளையோட செயல்பாடு நடக்குது. அதனால அவங்களுக்கு என்ன விளைவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களை மூடிக்கொண்டு வந்து பார்க்காமலே வந்து அவங்களால வந்து ஒரு நிறத்த வந்து சொல்ல முடியும். ஒரு எழுத்த சொல்ல முடியும். இல்ல தொட்டு பார்த்து வந்து அந்த என்ன படம் அப்படின்றத வந்து சொல்ல முடியும். எழுத்துக்கள படிக்க முடியும். அதுல முதல் நிலை தான் வந்து வண்ணங்கள வந்து சொல்றது. என்ன பொருள கையில குடுத்துனாலும், அது என்ன நிறத்துல இருக்கு? அதனுடைய வண்ணம் என்ன? அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அதே மாரி என்ன படம்? அத தொட்டு பார்த்து, அது மரமா? மனிதனா? இல்ல பொம்மையா? அப்படின்ற மாரி தொட்டு பார்த்து சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படிப்பாங்க. புத்தகத்துல இருக்க எழுத்துக்கள வந்து தடவி பார்த்து, அத வந்து படிப்பாங்க. எப்படி நம்ம கண்ண தொறந்துட்டு பண்றோமோ, அதே மாதிரி கண்கள மூடிட்டு, அதாவது கண்ண கட்டுறத வந்து நம்ம மத்தவங்களுக்காக தான் வந்து அந்த கண்ண கட்டுறோம். அவங்களாவே கண்ண மூடிட்டே வந்து பார்க்காமலே அவங்களால வந்து அத தொட்டு பார்த்து வந்து படிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இத வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து 2 பேருமே வந்து கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பள்ளிகள்லயும் பல நிகழ்ச்சிகள்ல வந்து ஆடல், பாடல் இதெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. வேற அந்த ஓட்டப்பந்தயம் அந்த மாரி நிகழ்ச்சி எல்லாமும் கலந்துக்கிறாங்க. வேற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அந்த மாரி ஓவிய போட்டி அதெல்லாமும் கலந்துக்கிட்டு நெறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து சின்ன பொண்ணு சுபஸ்ரீ வந்து பள்ளியில வந்து சிலம்பம் வகுப்பு வந்து இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆர்வமா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பம் வகுப்பு கத்துக்கிறாங்க. அவங்க எதுனால ஆர்வமா கத்துக்கிறதுக்கு அவங்களுடைய அப்பாவும் வந்து தடை சொல்லாம எல்லா ஏற்பாடுகளும், வாய்ப்புகளும் வந்து செஞ்சு குடுக்குறாங்க. ஏன்னா, இது கத்துக்கிற வயசு. படிக்கிறது மட்டும் இல்லாம, மற்ற விஷயங்களையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு. கத்துக்கிறாங்க. 2 பேருமே நல்ல திறமையான பிள்ளைங்க. நல்லா நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சிறார் நிகழ்வுகள்லயும் வந்து நெறைய நிகழ்ச்சியில கலந்துட்டு பாடியிருக்காங்க. ஓவியங்கள் வரைந்து காட்டியிருக்காங்க. மாறுவேடம் போட்டிருக்காங்க. சமீபத்தில சிறார்களுக்காக நடந்த பட்டிமன்ற நிகழ்வுல கூட 2 பேரும் கலந்துக்கிட்டு பட்டிமன்றம் பேசியிருக்காங்க. அது மாரி எதுனாலும் சொல்லிக் குடுத்தோம்னா வந்து, 1/2 நாள், 1 நாள் தான். எல்லாமே கடகடன்னு அப்படியே படிச்சு சொல்லிருவாங்க. அதனால அவங்க பள்ளியிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குரூப் ஆக்டிவிட்டி, ஹவுஸ் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் இவன்னா ஒரே நாள்ல சொல்லிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசிரியர்களுக்குள்ள போட்டி. இவள வந்து அதான் சொல்றா. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, அ பள்ளி ஆனுவல் டேல வந்து அவங்க மிஸ் வந்துட்டு தனுஷ்ய வந்து முதல்ல வந்து கூட்டு போயிட்டாங்க. வேற மிஸ் வந்து கூப்ட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவ வந்து ஒரே நாள்ல சொன்னா அவ வந்து சொல்லிருவா அப்படின்ட்டு, டிராமாவுக்கு வா, நீ வந்து இந்த ஸ்பீச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி, அவ்வளோ ஒரு போட்டியா இருக்கு. அது வந்து அவங்களுக்கும் பெருமையா இருக்கு. நான் தான் சொல்றேன், உன்னால முடியுன்றனால தான் வந்து உன்னைய செய்ய சொல்றாங்க. அதனால நீ கத்துக்கோ. அதனால ஒண்ணும் இல்ல. அ ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அத கேளு அப்படின்னு. அது மாரி ஒருத்தர் ஒருத்தர் திறமையில மிஞ்சினவங்க தான். பிள்ளைகளை பெற்றிருக்கிறீங்க. ம். சுபஸ்ரீ, தனுஷ்ரீ 2 பேரும் வந்து கண்களை கட்டிக்கொண்டு, அ விரல்களால் தடவி பார்த்து படிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள். அது மிட் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்றது. அதே மாரி இன்னொரு மகள் வந்து கண்களை கட்டிக்கொண்டு தடவி பார்த்து அது என்ன படம்னு சொல்லுவாங்க. துண்டு துண்டா கிழித்து கொடுத்த படத்தை ஒன்றாக சேர்த்து விடுவார்கள். இப்படி கண்களை கட்டிக்கொண்டு செய்வார்கள். கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க. கண்கட்டி வித்தைன்னா அடுத்தவன் கண்ண கட்டிட்டு ஏமாத்துறது. இது அப்படி அல்ல. தங்களுடைய கண்களை கட்டிக்கொண்டு திறமையை காட்டுவது. இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு பயிற்சியை உங்களுடைய மகள்களுக்கு குடுத்திருக்கீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில உங்களிடமிருந்து நிறைய செய்திகளை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒரு குழந்தை போல ஒரு தன்னடக்கத்தோடு உங்களுடைய பெருமைகளை எல்லாம் அதிகபட்சம் மிக குறைவாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களோடு உங்கள் தோழி ஒருத்தர் நீங்க சந்திக்க போறீங்க. உங்க தோழி, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச தோழி, அவங்கள சந்திக்க போறீங்க. அவங்க உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. மயிலாப்பூர் திருமதி கிரிஜா ராஜசேகர். வாங்கம்மா. உங்களோட தோழி கிட்ட பேசுங்க.
வணக்கம் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா, சிவகாமி அம்மா. வணக்கம் வணக்கம் கிரிஜாம்மா. திரு நீலகண்டன் ஐயா. உம் நிறைய சொன்னீங்க, நல்லா இருந்தது, கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்க எடுத்திருக்கிற படிப்பு உணவு மற்றும் ஊட்டச்சத்து எடுத்திருக்கீங்க. அத நீங்க வீட்ல உங்க பசங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? அவங்க அத இப்போ நடைமுறைப்படுத்துவீங்களா நீங்க? பண்ணி கொடுப்பேங்கம்மா. அதாவது சத்து மாவு கஞ்சின்னு ஆஹ் சொல்லிட்டு முளைக்கட்டின ஆஹ் பயறு, தானியம், சிறுதானியம் அதெல்லாம் போட்டு அதை மாவா திரிச்சு அதை கஞ்சியா காய்ச்சி காலையில அதை தான் கொடுக்கறது. ஏன்னா இப்ப இருக்க பசங்க அவசர உலகத்துல அரை இட்லி ஒரு தோசை அப்படி தின்னுட்டு போகும்போது அவங்களுக்கு சத்து பத்தாது. போய் அவங்களுக்கு ஒரு பீரியட் முடியறதுக்குள்ளேயே பசி வந்துடும். அதுக்காக காலையில அவங்க சத்தான அந்த சத்து மாவு கஞ்சி தான் குடிச்சிட்டு போவாங்க. அது போக சாப்பிட நேரம் இருந்தா சாப்பிட்டு போவாங்க. இல்ல பரவால்ல சாப்பிடாட்டியும் அத கஞ்சிய குடிச்சிட்டு போனா, அது ஓரளவுக்காவது பசி தாங்கும். அதனால இந்த அத செஞ்சு குடுப்பேன். உங்களுக்கு என்னங்கய்யா? இந்த மாதிரி அவங்க குழந்தைகளுக்கு ஆர்வமா இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கலை கொடுத்தா அது ஒரு பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு தண்டனை உண்டு தெரியுமா உங்களுக்கு? என்னங்கய்யா பாவம்? மேகி இருக்குது, ஆ. என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, பிளாஸ்டிக் மாதிரி ஒண்ணு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. மக்ரோனியா? என்னமோ இருக்குது, மக்ரோனியா? செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி பாஸ்தா, சாப்பிடுவாங்க. அதை முளை கட்டின நூடுல்ஸ், பயிறுன்றீங்க, தானியம்ன்றீங்க, ஆ? ம். என்னமோ ஒண்ணு. அதெல்லாம் அப்பதான் சாப்பிட சரியா இருக்கும். பசங்க விரும்புற கொடுக்கணும்ல நீங்க. அது கொடுக்காம நீங்க எப்படி இந்த மாதிரி கொடுப்பீங்க? இது எந்த வகையில வித்தியாசம் கொஞ்சம் சொல்லுங்க பாக்குறேன். அதாவது ருசியானதும் குடுக்கறதுங்கய்யா. அவங்க விரும்பி கேட்கறதே இப்போ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு குடுங்க, பிரிஞ்சி செஞ்சு குடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ அதுலலாம் காய்கறி இப்ப நூடுல்ஸுமே கேட்கறாங்க சில சமயம். அப்போ அதுல காய்கறிய சேர்த்து குடுத்துடுறது. கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பொரியலா செஞ்சு குடுத்தா சாப்பிட மாட்றாங்க. இல்லன்னா அத கட்லெட் மாரி செஞ்சு குடுத்தா அத சாப்பிடுவாங்க. அது மாரி என்னென்ன காய் அவங்க சாப்பிடாத காயெல்லாம் அதுல போட்டுறது. தெரியாது என்ன போட்டிருக்கோம்ன்னு போட்டு அத நல்லா மசிச்சு அத கட்லெட் மாரி தோசை கல்லுல போட்டு குடுத்தா அத சாப்ட்டுருவாங்க. அதே மாரி சூப்பு, வெஜிடபிள் சூப்புன்னா, இப்ப கடையில குடுக்குற சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாவு அதுல சோள மாவு தான் இருக்கும். அதுல கொஞ்சம் போல கேரட்டோ, இது சோளமோ போட்டிருப்பாங்க. ஆனா வீட்ல நான் செய்யற சூப்பு பார்த்தீங்கன்னா, காய்கறி பீட்ரூட் முக்காவாசி அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் பீட்ரூட்ட முக்கியமா போட்டுறது. தக்காளி, வெங்காயம், பீட்ரூட்டு, பட்டாணி இதெல்லாம் போட்டு இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு தண்ணிய ஊத்தி குக்கர்ல வேக வச்சுட்டு, அந்த தண்ணிய வடிச்சுட்டு, அத அரைச்சு திருப்பி அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து அப்படியே நம்ம குடிச்சுக்கலாம். அப்படி இல்ல, அத குடிக்க முடியலனாலும் அந்த வெந்த தண்ணீலே அவ்வளோ சத்து இருக்கும். அத மட்டும் வடிகட்டியும் நம்ம கிளியர் சூப்பாவும் குடிக்கலாம். உப்பு மிளகுத்தூள் போட்டு குடுத்தா அது சாப்பிடுறாங்க. அதாவது இப்ப இருக்க பசங்களுடைய சுவைக்கு ஏத்த மாரி நம்ம அதே சமயம் சத்தையும் சேர்த்து குடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப சத்துணவு என்பது எளிதில் நம்ம வீட்ல இருந்தே பண்ணலாம்னு சொல்ல வர்றீங்க. ஆனா ஆமாங்கய்யா. இன்றைக்கு சுவை என்பது நாவில் அறிவதை விட கண்களால் அறிவதுன்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இப்ப உதாரணமா ஒரு பொருள் இருக்குன்னா, அந்த பொருளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உரையினுடைய வண்ணத்தை பார்த்தே அவங்க சுவையா நினைக்கிறாங்க. கண்கள் மூலமாக அதை சுவைக்கிறாங்க. அதை வைத்துதான் இன்றைக்கு வணிகம் நடக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பல பொருட்களுடைய அந்த உரைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த உரை வண்ணங்களை தேர்ந்தெடுத்து அதை வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிக அதிகமான கட்டணம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது மூலமா நிறைய பெரிய வணிகத்தை பெருக்கலாம், குழந்தைகளுடைய கவனத்தை கவரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலையும் கூட ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. இது மாதிரியான சூழல்ல இது மாதிரி நம்முடைய உணவு முறையிலிருந்து மிகச் சிறப்பாக எடுத்து நல்ல ஒரு உணவை, சத்துணவை வழங்க வேண்டும் என்ற கருத்தை தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிப்பதாக மகிழ்ச்சி. உங்களுடைய கட்டுரை ஒண்ணு படிக்க நேர்ந்தது. சங்க இலக்கியத்தில் உணவும் சத்துணவுன்ற மாதிரி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தீங்க. அந்த கட்டுரையை பத்தி கொஞ்சம் அந்த கட்டுரைய பத்தி சொல்லவாங்கய்யா? இல்ல அத படிச்சு காட்டவா? இல்ல சும்மா அதை பத்தி சொல்லுங்க. அதாவது சங்க இலக்கியத்துல நம்மளுடைய உணவு முறைய பத்தி ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பதான் நம்மளுடைய பழக்கவழக்கம் என்ன, உணவு முறை என்ன அப்படின்னு தெரியாம எல்லாமே மாறி போச்சு. அப்பல்லாம் நம்மளுடைய சூழலுக்கு ஏத்த மாரி எங்க வசிக்கிறோமோ, அதற்கேத்த மாரி உணவு பழக்கம், ஏன்னா அந்த நிலத்துல என்ன விளையுமோ அதுதான் விளையும்.
அந்த சீதோஷணத்துக்கு என்ன அப்ப அந்த இருக்கிற இடத்துக்கு என்ன விளையுமோ அத சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கும் ஒண்ணும் பண்ணாது. இப்ப ஏன் வந்து நம்ம அரிசி சாப்பிடுறோம், வடக்க இருக்கவங்க கோதுமை சாப்பிடுறாங்க அப்படின்னா, அங்க உள்ள சீதோஷணத்துக்கு கோதுமை தான் விளையும். அவங்களுடைய வேலைக்கு அது வந்து தேவை. அதனால அத சாப்பிடுறாங்க. அது வந்து சூடு கோதுமை. ஆனா நம்மளுடைய சீதோஷணத்துக்கு நம்ம வந்து வெயில்ல வேலை பார்க்குறோம். நமக்கு வந்து நெல்லு, அதுலருந்து வர்ற அரிசி, அந்த அரிசி கஞ்சி அதுதான் வந்து நமக்கு பலம் தருது. இப்போ வந்து நெறைய நீங்களே பார்த்திருப்பீங்க வந்து வலைதளங்கள்லாம் வந்து இந்த மாரி அரிசி கஞ்சி, இந்த சாதம் வடிச்ச கஞ்சி, மண்பானை சாப்பாடு இதெல்லாம் வந்து இப்போ வெளிநாடுகள்ல வந்து விற்பனை பண்றாங்க. ஆன்லைன்ல விற்பனை பண்றாங்க. "அத எப்படி செய்யறது?" அப்படின்னு கேட்குறாங்க. பழைய சோறு எப்படி செய்யறது? வடிச்ச கஞ்சி எப்படி செய்யறது? ஏன்னா, இப்ப யாரும் வடிக்கிறதில்ல. பழசெல்லாம் வச்சு சாப்பிடுறது கிடையாது. இப்போ வந்து அத வந்து ஆன்லைன்ல வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா, அந்த காலத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டிக்கு பாட்டி எல்லாம் அதுதான் பண்ணாங்க. சாதத்த வச்சு வடிச்சு, மீதி சாதத்துல தண்ணிய ஊத்தி, அத வந்து மறுநாள் சாப்பிடும்போது, அதுல வந்து ஒரு சில சத்துக்கள் கிடைக்கும். அந்த தண்ணிய மட்டும் வடிச்சு குடிச்சா, அதுல இருக்க பி விட்டமின் சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாரி வைட்டமின்கள் சில வைட்டமின்கள்லாம் இப்போ வந்து இருக்கிற பெண்களுக்கு வந்து நெறையா வந்து மாதவிடாய் கோளாறுகள் வருது, இல்ல குழந்தையின்மை இது வருது அப்படின்னா, அது வந்து சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து இன்மையினால தான், அந்த பழக்கவழக்கம், உணவு பழக்கம் மாறுறதுனால தான் வந்து இன்னைக்கு நெறைய பெண்கள் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. நமக்கு வந்து இடுப்பெலும்புக்கு வந்து வலு தரக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆ உளுந்தம் பயறு, கருப்பு உளுந்தம் பயறு, தோல் பயறு, அது மாரி அந்த எண்ணெய், நல்லெண்ணெய், கருப்பட்டி இதெல்லாம் போட்டு தான் வந்து களி மாரி செஞ்சு குடுப்பாங்க. வயது வந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வந்து பலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து உணவுலே அதே மாரி உளுந்தம் பருப்பு சாதம், தோல் உளுந்தம் பருப்பு போட்டு அத வந்து சாதம் பண்ணி, எள்ளு துவையல் வச்சு அரைச்சு குடுப்பாங்க. இப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய உணவு பழக்கத்திலே இல்ல. உளுந்தம் பயறோ, இல்ல வந்து எள்ளோ, இதெல்லாம் வந்து இப்போ உடைய பிள்ளைகளுடைய சாப்பாட்டு முறையில வந்து இல்ல. ஆனா வந்து நான் வந்து உளுந்தங்களி எல்லாம் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு குடுத்துருக்கேன். ரொம்ப விரும்பி சாப்பிடலைனாலும் செஞ்சு குடுத்தா சாப்பிடுவாங்க. சாப்பிடுற பழக்கம் வந்து ஏற்படுத்தி குடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து நம்மளுடைய பெண் பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்கு வந்து ரொம்பவுமே வந்து தேவ. அந்த மாரி சத்துணவு அப்படின்றது என்ன அப்படின்றது தான் வந்து குடுத்துருப்பாங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த காலத்துல வந்து வாழ்ந்தாங்க. இப்போ வந்து மருந்தே உணவா வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இருக்க 10 பாட்டு, 8 தொகை, கலித்தொகை இந்த மாரி நூல்கள்லாம் வந்து இதற்கான குறிப்புகள்லாம் வந்து இருக்கு. சித்தர்கள் வகுத்த உணவு வழக்கத்த தான் வந்து அப்பல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்மளாவே வந்து போயி நோய வந்து வரவழைச்சுக்கிறோம். நம்மளுடைய உணவு முறைய வந்து கெடுத்துக்கிட்டு, நம்மளுடைய உடல கெடுத்துக்கிட்டு, அதனால வந்து நம்ம வந்து சரியா சாப்பிடுறது கிடையாது. அதாவது பாரம்பரிய சிறுதானிய உணவுன்னு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, அந்த அரிசி சோறுன்றதே வந்து எப்பயாவது பண்டிகைக்கு தான் வப்பாங்க. அப்பலாம் வந்து கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் வந்து அன்றாட வாழ்க்கையில இருந்துச்சு. நீங்க உங்க பாட்டி அவங்கலாம் என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி இட்லி, தோசைலாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. கம்பு, ராகி இதெல்லாம் தான் சாப்பிட்டுருப்பாங்க. சிறுதானியம் இதெல்லாம் தான் சாப்பிட்டுருப்பாங்க. அதே மாரி ஆவியில வேக வைத்தது தான் சாப்பிட்டுருப்பாங்க. புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை அந்த மாரி. இப்ப வந்து எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில பொரிச்சு, பொரிச்சு சாப்பிடும்போது, பொரிக்கும்போது அதனுடைய தன்மை வந்து மாறிருது. இப்ப பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, எனக்கு இத வந்து பொரிச்சு குடுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி குடுங்க. எதனாலும் பொரிச்சு குடுங்க, பொரிச்சு குடுங்கன்றாங்க. அப்போ கேட்டா வந்து அந்த காய்கறிய தான் அவங்க சாப்பிடுறாங்கல்ல. பொரிச்சு குடுங்க அப்டின்னா, ஒரு காய்கறிய வந்து வேக வைக்கிற முறைகள்ன்னு இருக்கு. தண்ணிய ஊத்தி வேக வைக்கும் போதுமே வந்து அதிக அளவு தண்ணிய ஊத்தி வேக வச்சா, இல்லன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா, அதனுடைய சத்துக்கள் எல்லாமே வந்து போயிரும். அதனுடைய சத்து எல்லாமே போயி, அதுல ஒண்ணுமே இருக்காது. இப்போ வர்ற உணவுல சத்துக்களே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதையும் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு, இல்ல ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது, அதாவது பிரஷர் குக்கிங் சொல்றாங்கல்ல, பிரஷர் குக்கர்ல பண்ற இதுல வந்து நம்மளுடைய சத்துக்கள் எல்லாம் வந்து சிதைவடையுது. அப்போ உள்ள இந்த மண்பானை சமையலாகட்டும், இல்லைன்னா இந்த மாரி சாதத்த வந்து வடிக்கும்போது தான் வந்து, அதனுடைய சத்துக்கள் வந்து குறையாம நமக்கு வந்து கிடைக்குது. இந்த மாரி பண்டைய தமிழர்களுடைய உணவு பழக்கத்த பத்தி தான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அத பத்திலாம் வந்து இது பண்ணி தான் நான் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தேங்க ஐயா. உலக முத்தமிழ் ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நல்ல விஷயங்கம்மா. நாங்கெல்லாம் வந்து இவங்கள தேடி போவோம். ஊட்டச்சத்து நிபுணர தேடி போவோம். வீட்லயே ஊட்டச்சத்து நிபுணர வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் தான்.
உங்க கணவர் வந்து உங்களுக்கு வந்து இதுவா முன்னாடியே உறவினரா இல்ல வெளியில இருந்து இது பண்ணாங்களா? உங்க கணவர் பெயர் வந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கணவர் பெயர் வந்து சண்முக சுந்தரம். அதாவது நெருங்கிய உறவுன்னு சொல்ல முடியாது. வெளியில இருந்து தான் அந்நியமா தான் வந்து ஜாதகம் பார்த்து தான் பண்ணாங்க. அதற்கு அப்புறம் வந்து நம்ம பேசும்போது எப்படியோ விசாரிக்கும்போது தெரியும்ல, அவங்களுக்கு உறவு, இவங்களுக்கு உறவுன்னு. அந்த மாரி வகையில பார்க்கும்போது தான் உறவு வருமே தவிர, ரொம்ப நெருக்கமான உறவுன்னு சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் எங்களோடது. அதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, நானும் என்னுடைய கணவரும் சந்தித்த நாள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு புத்தாண்டு தான். ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்து என்னைய வந்து பெண் பார்க்க வந்தாங்க. என்னுடைய கணவர் வீட்ல இருந்து ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. அது மாரி எங்க வீட்லயும் ஒரு 10, 12 பேர் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா எல்லாம் அது மாரி அவங்க வீட்லயும் எல்லாரும். அதனால நம்ம இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்த பத்தி பேசம்போது நான் சொல்லுவேன், நம்ம வந்து புத்தாண்டு வந்து கொண்டாடுறதில்ல. ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறதில்ல. ஆனா வந்து அந்த நாள் தான் வந்து நாங்க 2 பேரும் சந்திச்ச நாள். அதனால நாங்க வந்து கொண்டாடிப்போம் அப்படின்னு அன்னைக்கு ஏதோ ஒரு இனிப்ப செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இந்த வருடத்தோட 15 வருடம் முடிந்து விட்டது. ஜனவரி 1ஆம் தேதி பொண்ணு பார்த்தாங்க. பிப்ரவரி 22ஆம் தேதி நிச்சயம் பண்ணாங்க. ஆகஸ்ட் 24ஆம் தேதி திருமணம் பண்ணாங்க. என்னுடைய திருமணம் வந்து அங்க ஈரோட்ல தான் வந்து நல்லா கோலாகலமா நடந்துச்சு. எல்லாம் வந்து அப்பாவுடைய நண்பர்கள் எல்லாம் அ கு வரவழைச்சு, அப்புறம் உறவுக்காரங்கலாம் வரவழைச்சு, என்னுடைய பள்ளி மாணவர்கள், மாணவிகள், கல்லூரி மாணவிகள் எல்லாரும் வந்தாங்க. நல்ல ஒரு நினைவா இருந்துச்சு அது. இன்ன வரைக்கும் வந்து எனக்கு ஈரோடு தான் வந்து நான் வந்து வாழ்ந்த ஊருன்றனால ஈரோடு அப்படின்னாலே வந்து ஒரு தனி இதுதான். ராஜாமணி அம்மா கூட ஈரோடு ராஜாமணின்னு சொல்லும்போது, நான் முதல்ல அவங்கட்ட அதான் கேட்டேன். எங்க இருக்கீங்க? என்னன்னு விசாரிச்சா, கடைசியில பக்கத்துல ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்காங்க. அங்க இருக்கும்போது தெரியல. ஈரோட விட்டு வந்து 3 வருஷம் கழிச்சு தான் அம்மா அங்க இருக்கிறது தெரிஞ்சுது. இப்போ வந்து உத்தமர் காந்தி நிகழ்ச்சிக்காக நிறைவு விழாக்காண்டி ஈரோடு போம்போது, அதெல்லாம் ஒரு மலரும் நினைவுகள் தான். அங்க உள்ள அ என்னுடைய பள்ளி அங்க பக்கத்திலேயே தான் இருக்கு. நானு போனப்ப பார்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லாம் மலரும் நினைவுகளா தான் இருந்துச்சு. ரயில் நிலையம் எல்லாம் பார்த்துட்டு, ஒரே நல்ல மகிழ்ச்சியா தான் இருந்துச்சு. வாழ்த்துக்கள்மா. 15 வருடம் ஆயிடுத்து. வாழ்த்துக்கள். உங்க கணவருக்கு வந்து இப்போ நீங்க வந்து இலக்கிய இதுல இருக்கீங்க, பணியில இருக்கீங்க. உங்கள் கணவரின் பங்கு என்ன அதுல? அவர் வந்து எப்படி உங்கள ஆர்வமா வந்து உங்கள ஊக்கப்படுத்துவாரா? இல்ல சரி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரா? அதுல அவங்க அவரோட பங்கு என்னங்கம்மா? அதாவது ஏன்னா அவங்க ம். சொல்லுங்க. பங்குனா, அதாவது இலக்கியத்த பத்தி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா, நான் வந்து பண்றதுக்கு அவங்க எந்த தடையும் வந்து சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன மாரி இந்த தொழில்நுட்ப ரீதியா வந்து எனக்கு எல்லா உதவிகளும் செய்யறது வந்து என்னுடைய கணவர் தான். என்னுடைய அலைபேசியில் ஆகட்டும், இல்லன்னா இந்த மடிக்கணினியில ஆகட்டும், அதுல உள்ளதெல்லாம் ஒண்ணு பழுதாச்சு, இல்ல என்ன பண்ணணும்னு தெரியல, என்னன்னா எல்லா விதமான தொழில்நுட்ப விஷயங்களும் அவங்கட்ட கேட்டு தான் நான் தெரிஞ்சுப்பேன். இலக்கிய விஷயத்திலயும் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து அவங்க இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லலைன்னாலும், நான் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமா என்னன்னா, பிள்ளைங்கள பார்த்துக்கணும். பிள்ளைங்களுடைய இது பாதிக்காத அளவுல நீ உன்னோடத பார்த்துக்கோ அப்படின்ருவாங்க. அதனால பிள்ளைங்க பள்ளிக்கு போன நேரம், இல்ல என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு, மீதி நேரத்த வந்து இதற்காக வந்து நான் செலவிட்டுக்கிட்டு இருக்கேன். குடும்பத்த பாதிக்காத அளவுல இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட இதே தவிர, மத்தபடி எல்லா விதத்திலயும் அதான் நான் சொல்றேன்ல, சாலமன் பாப்பையா ஐயாவ போய் பார்க்கற கூட நான் கேட்கல. அவங்களா தான் வந்து சொன்னாங்க. ஆ போய் பார்க்கலாம். எனக்கு தெரியும். வீடு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, அவங்களா தான் வந்து சொந்த முயற்சியில தான் கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் நிஜமாவே வந்து பெரிய விஷயம் தான். பாராட்டுக்குரியது தான். அதற்கு வந்து எப்பவுமே அவங்களுக்கு வந்து நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே எந்த ஒரு தடையுமே வந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக தான் வந்து அவங்க நடந்துப்பாங்க. அங்க போனப்ப எனக்கு வந்து அதுவும் ஒரு மலரும் நினைவுகள் தான். நான் சொன்ன மாரி ஈரோடு எப்படி எனக்கு வந்து ஒரு மலரும் நினைவோ, அது மாரி மதுரை வந்து இன்னும் ரொம்ப வந்து சிறு வயசு நான் சொன்ன மாரி 1வது வரைக்கும் தான் அங்க படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எங்க பெரியப்பா, சித்தப்பா சொந்தக்காரங்கலாம் அங்க தான் இருக்காங்க. விடுமுறைக்கு நான் போயிருக்கேன். எங்க பெரியப்பாலாம் வந்து அங்க ஆரப்பாளையத்துல தான் வந்து குடியிருந்தாங்க. அங்க இருக்கிற அந்த ஆனந்தா பள்ளியில தான் நான் 1வது வரைக்கும் படிச்சேன். அது இப்ப கட்டிடம் வந்து மாறிருச்சு. பெரிய கட்டிடம் ஆயிருச்சு. அதுல தான் எங்க பெரியப்பா பிள்ளைகள்லாம் படிச்சாங்க. இப்போ அவர சாலமன் பாப்பைய பாக்க போகும்போது, ஐயா சொன்ன மாரி அந்த தெருவுல தான் வந்து நான் வந்து நடன வகுப்புக்கு போனேன். அத போய் பாக்கும்போது எனக்கு லேசா ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதே மாரி
எங்க பெரியப்பா குடியிருந்த வீடு, அந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது இப்ப நெறைய மாற்றங்கள் ஆயிருக்கு. இருந்தாலும் போம்போது அப்படியே லேசா ஒரு மலரும் நினைவுகள். ஏன்னா 1வதுங்கும்போது பார்த்துக்கோங்க, சிறு வயது தான் 5 வயசு, 6 வயசுல அப்போ போனது. அங்க போம்போது திருப்பி ஒரு மலரும் நினைவுகளா நல்ல ஒரு இதா இருந்துச்சு. அதற்கு வந்து கண்டிப்பா என்னுடைய கணவருக்கு வந்து நான் நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிறப்புங்கம்மா. ஆமா. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நம்ம விஷயத்துல இதுலலாம் தலையிடாம இருந்தாலே, நம்ம வந்து நல்ல வழியில போவோம் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. கரெக்ட்டா. அவங்க வந்து எதுவும் வந்து உங்கள வந்து அவங்க வந்து நல்லா என்கரேஜ் தான் பண்றாங்க. கண்டிப்பா. நன்றி. அதுக்கு வந்து நான் வந்து என்னோட ஒரு சிறப்பு நன்றிய வந்து கண்டிப்பா என்னோட தந்தைக்கும் மேலான திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு சொல்லியே ஆகணும். நிகரான, மேலான அவருக்கு சொல்லியே ஆகணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ம். மிக்க இந்த நிகழ்ச்சி நன்றிங்கம்மா. தனது வாழ இலக்கியம் சார்ந்த வாழ்த்துக்கள். தனது இலக்கியம் சார்ந்த அனுபவங்களையும், தன் வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களையும், வாழ்வியல் சார்ந்த அனுபவங்களையும் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியின் இன்னொரு பகுதி மீண்டும் வரவிருக்கிறது. அதிலும் நீங்கள் சென்று கண்டு களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.